எல்லாம் வல்ல கடவுளின் அருள் கருணையினால் இந்த புளியரை அருள்மிகு வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்பசாமி திருக்கோவிலுக்கு வருகை தந்திருக்கிற எல்லா பக்தர்களுக்கும், நம் திருக்கோவிலிலே நடத்துகிற அருள் நிறைந்த காட்சிகளை எல்லாம் யூடியூப் சேனல் மூலமாக பார்த்து தன் உள்ளத்துக்குள்ளே மகிழ்ந்து பிரார்த்தனையும் தியானமும் செய்து கொண்டு நற்பலனை நாடி இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் உங்கள் அனைவருடைய எல்லார் எண்ணமும் நிறைவேறி இந்த பூவுலகில் இன்புற்று வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். மனம் நிறைந்த ஒரு வழிபாடுதான் தெய்வ வழிபாடு என்பது. இந்த வழிபாட்டுக்கு வழிபாடை செய்யக்கூடிய கோவிலின் அலங்காரமோ, ஒரு கோவிலினுடைய அம்சமோ, கோவில் இருக்கின்ற ஊரின் பெயரோ, ஊரின் தரமோ தேவையில்லை. பிரார்த்தனை செய்கின்ற தெய்வ சக்தியின் வலிமை மட்டும்தான் ஒரு வழிபாட்டுக்கு தேவையானது. மனிதன் முழு மனதோடு வழிபட கொள்ளக்கூடியவன் புற உலகினுடைய அலங்காரத்தை, புற உலகினுடைய ஏற்பாடுகளை பெரிதாக சிந்திக்க வேண்டிய அவசியங்கள் ஒரு பக்தனுக்கு இல்லை. பக்தனுடைய ஒரே ஒரு நோக்கம் தெய்வத்தை தொழுவதும் தெய்வத்தை சிந்திப்பதும், வழிகாட்டியாக இருக்கக்கூடிய குருவை மனநிறைவோடு நினைப்பதும் வணங்குவதும். இதுதான் ஒரு பக்தனுடைய முழு கடன். அந்த பக்தனுடைய மனம் எந்த அளவுக்கு முழுமையாக குருவின் மீதும் தெய்வத்தின் மீதும் முழுமையாக நிறைந்து இருக்கிறதோ அன்பும் பக்தியும், அந்த அளவுக்கு வெகு விரைவில் அவன் பலனை அடைந்து விடுகிறான் என்பதுதான் ஆன்மீக நெறியினுடைய முழு தத்துவம். எந்த ஒரு செயலுக்குமே மனம் மிக முக்கியம் என்பதை நமக்கு கீதையில் கூட கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு முதல் வாக்கில் சொல்லுவார். மனம் கொள்ளாத விஷயத்தில் வெற்றி இல்லை கிருஷ்ணா, வெற்றி இல்லை அர்ஜுனா என்ற சம்பாஷணை நமக்கு விளக்கும். ஆகையினால் கிருஷ்ணன், என் மனம் இந்த போரை தொடங்க விரும்பவில்லையே என்று கேட்டான் கிருஷ்ணனிடம். கிருஷ்ணன் அதற்கு கூறினார், உன் மனதை என் மீது செலுத்து, போர் தொடுக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்து விட்டாய். இந்த போரில் வெற்றி உனதுதான், நீ முழு மனதோடு செயல்பட வேண்டும் அர்ச்சுனா. ஆகையினால் மனம் கொள்ளாததில் வெற்றி காண இயலாது என்பதை புரிந்து கொள்ள அர்ச்சுனா என்று கிருஷ்ணர் கூறினார் பதில். அதனால் மனசு முக்கியம். பகவானை சேவித்து பலனடைவதற்கு முதல்ல மனசு முக்கியம். இந்த மனதில் கொஞ்சம் ஐயப்பாடும் சிறிது சறுக்கலும் இருந்தால் நாம் வைத்திருக்கிற பக்தியின் நிறைவில் குறை ஏற்பட்டிருக்கிறது என்பது விளக்கம். இந்த தியான பயிற்சி சாதனைகளை மேற்கொள்ளக்கூடியவர்கள் ஒரு லட்சியத்தை நோக்கி அவர்கள் தியானம் இருந்தால் அந்த லட்சியம் நிறைவேறுவது வரை அந்த தியானத்திலிருந்து அவர்கள் எழுந்து விட்டாலும் அவர்களுக்கு மனசு வருத்தமாகும். அந்த லட்சியத்தை அடைவது வரை தியானம் மேற்கொள்வதற்கு இடைஞ்சல் இருந்தாலும் அவர்களுக்கு எரிச்சல் வரும். அப்போ அடிப்படை என்ன? லட்சியம் முக்கியம். லட்சியத்தின் மீது உறுதியான உள்ளம் இருந்தால் மட்டும்தான் லட்சியத்தை நிறைவேற்ற முடியும். அடிமுடி கண்டார் என்று சொல்வதைப் போல சகசிராரத்திலிருந்து மூலாதாரத்தை காண வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒருவன் தியானம் இருந்து அவ்வழியை தொடர்ந்து வருகையில் இடையில் அது நிறைவேறவில்லை என்றால் நாம் முழுமையாக மூலாதாரத்தின் பக்கம் போகவில்லையே என்ற ஒரு தழுதழுத்த மனமும் நிறைவடையாத உணர்வும் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை புண்படுத்தும். அது தியானத்தை மேற்கொண்ட அனுபவவாதிகளுக்கு தெரியக்கூடிய ஒரு உண்மை. அதேபோல் ஒரு பக்தன் இறைவன் மீது அன்பு கொண்டு குருவின் மீது பக்தி கொண்டு ஒரு விஷயம் நிறைவேற வேண்டும் என்று அவன் சால்வுடன் வந்து அந்த விஷயம் நிறைவேறவில்லை என்றால் அவன் உணர வேண்டிய விஷயம் குருவின் குற்றமா, தெய்வத்தின் குறையா, நம் பக்தியின் நிறையில் ஏற்பட்ட தடங்கல்களா என்பதை மனிதன் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறார்.
அப்போ பக்தனுக்கு மிக முக்கியம் மனம் நிறைந்த நோக்கு, மன நிறைவு மிகுந்த பக்தி. மனிதனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்றால் ஆசையில் அலக்களிக்கக்கூடிய வாழ்வு. 1 லட்சம் கோடி, ஒரு 10 கோடி ரூபா உனக்கு தரகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுகிறேன் என்று ஒருத்தன் சொன்னாம்னா அந்த 1 லட்சத்தை யார்ட்டையாவது கடன் வாங்கியாவது கொடுத்து 10 கோடியை பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் 1 லட்சத்தையும் இழந்து கூட இருக்கிறவங்க பணத்தையும் இழந்து வேதனைப்பட்டு இந்த கோயிலுக்கு வந்து கண்ணீர் ஒடிக்கிறவருடைய எண்ணிக்கை கூடுதலாகத்தான் இருக்கிறது. அப்போ அந்த 1 கோடி ரூபா தாரம்னு சொன்னானே அவனுடைய குற்றமா? 1 கோடி ரூபா கிடைக்கும் என்றது ஆசைப்பட்டானே இது அவனுடைய குற்றமா? யாருடைய குற்றம்? 1 லட்சத்தை வாங்கிக்கிட்டு ஒருத்தன் பல கோடி கொடுப்பான் என்று சொன்னால் இந்த உலகத்தில் சிலாக்கியமாகுமா? அது சரியாக இருக்குமா? அப்படி கிடைக்கிறதுக்கு யார் இந்த உலகத்தில் அறிவு குறைவுடையவர்கள் இருக்கிறார்கள் என்பதை இந்த 1 லட்சம் கொடுத்தவன் தானே உணர வேண்டும். பல கோடி தருகிறேன் என்று சொன்னவன் ஏன் உணரணும்? அவன் ஏமாற்ற தயாரானவன் அல்லவா? அப்போ கொடுத்தவன் தான் குற்றவாளி, வாங்கியவன் குற்றவாளி அல்ல. ஏன்னா வாங்கினவன் வந்து ஏமாற்றுறதுக்காக வாங்குறான், கொடுக்குறவன் வேணுங்கிற ஆசையில் கொடுக்குறான். அப்போ ஆசைப்பட்டவன் தான் சிந்திக்க வேண்டுமே தவிர இந்த உலகில் அவனை சட்டப்படித்தான் தண்டிக்க முடியும், வேறு வழியே கிடையாது. அப்போ ஆசையில் அலக்களிக்கிற மனம் மனிதனிடம் மலிந்து கிடக்கிறது. அப்போ மனிதன் எந்த பாதையில் போகிறானோ அதை ஆசையான வார்த்தையை காட்டி அவர்களை தன்மையப்படுத்தக்கூடிய மனித ஜீவன்கள் தான் இந்த உலகத்தில் இப்போ மலிந்திருக்கு. அதனால தான் துன்பம் கூடுது, ஏமாற்றம் கூடுது, இழிவு கூடுது, மனவேதனைகள் கூடுகிறது. இது அத்தனையுமே எங்கிருந்து வருதுன்னா ஆசையிலிருந்து வருது. அதனால தான் ஆசையை அகற்ற வேண்டும், ஆசைக்கு ஒரு அணை போட வேண்டும். ஆசைக்கு அணை போட்டு விட்டால் அறிவுக்கு தெளிவு கிடைக்கும், அறிவுக்கு தெளிவு கிடைத்து விட்டால் வாழ்விலே ஒளி கிடைக்கும். வாழ்வின் ஒளி எங்கிருந்து கிடைக்கும்? தான் அடைகிற வெற்றியின் மூலமாகத்தான் கிடைக்கும். அதுதானே உண்மை. அதனால் மனிதன் தன்னுடைய மனதை உணர்வது தான் ரொம்ப முக்கியம். விதைப்படலம் அப்படின்னு சொல்லி ஒரு இருக்கு, ஒரு பாகமே இருக்கு. பாவ வினைகளில் விதைப்படலம்னு சொல்லி ஒரு பாகம் இருக்கு. ஒருத்தர் தவம் இருந்துக்கிட்டு இருப்பான், அந்த தவத்தில் இடையிடையில் அவன் மனது ஒவ்வொன்றா சிந்திக்கும். அவன் மனதை ஒருநிலைப்பட்டு ஒரே சிந்தனையில் இருக்க முடியாத அளவுக்கு அந்த தவத்துக்கு அவன் மனசே இடைஞ்சல் கொடுக்கும். அந்த இடைஞ்சலுக்கு பெயர் என்னென்னா அதுதான் விதைப்படலம்னு பேர். அது எப்படி விதைப்படலம்? 40 வயசில் தவம் இருக்கான், 16 வயசில் ஆசைப்பட்ட எண்ணங்கள்லாம் 40 வயசில் தவம் இருக்கும்போது நினைவில் வந்து தொடும். 16 வயதில் விதைத்ததெல்லாம் 40 வந்து தொடுகிறது. அப்போ தொடுகிற பொழுது அவனுக்கு அந்த தவத்தை மேற்கொள்ள முடியலை, அந்த தியானத்தை அவனால் தொடர முடியலை. இந்த பிறவிலேயே 16வது வயதில் நினைத்த ஆசை நிறைவேற வேண்டும் என்று சொல்லி 40வது வயதில் தடுமாற்றம் கொள்ளக்கூடிய ஒரு உணர்வு ஒருவன் மனதை நிறைப்படுத்த முடியாமல், ஒருநிலைப்படுத்த முடியாமல் தடுக்கிறது என்றால் முன் ஜென்மத்தில் செய்த பாவங்கள் எத்தனை இருந்து ஒருவன் புண்ணியத்தை அடைய முடியாமல், தவத்தை மேற்கொள்ள முடியாமல் தடுக்கும் என்பதை மனிதன் உணர வேண்டும் என்பதற்கு விளக்கம்தான் விதைப்படலங்கள் என்பது பொருள். நம்ம விதைச்சிட்டோம், அதுதான் உண்மை. அன்று விதைத்தது இன்று அறுக்கிறான் என்று சொல்வார்களே, அதுதான் இந்த விதைப்படலம்ங்கிறது. அன்னைக்கு நினைச்சதுக்கு இன்னைக்கு கிடைக்கிற விதை தான். நினைவுகளுக்கு கூட சக்தி இருக்கு அப்படின்னு ஜீவகாந்தத்தை பற்றி சொல்லுகிற பொழுது முனிவர்கள் சொல்றாங்க, உன்னுடைய மனசு நினைத்தால் அதுக்கு வந்து லேசான சக்தி தான், உன்னுடைய ஆத்மா நினைத்தால் அது மாபெரும் வலிமையான சக்தின்னு சொல்ல. அந்த வலிமையான சக்தி அப்படிங்கிறத பற்றிய ஒரு விளக்கம் இருக்கு. கண்ணகியுடைய வரலாறு வலிமையான சக்தி. அல்லலுற்று ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றோ செல்வம் தேய்க்கும் படை என்று வள்ளுவன் சொன்ன குறள். அந்த குறளினுடைய தன்மை என்ன? அழுத்தம், ஆத்மார்த்தமான அழுத்தம். அல்லலுற்று ஆற்றாது அழுத கண்ணீர். ஒரு மனிதன் சிரிக்கும் பொழுது அவனுடைய ஆழ்மனம் திறக்கும். மனம் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகுதுன்னு சொல்கிறதுடைய அர்த்தம் என்னென்னா, மனசு விட்டு சிரிக்கும் பொழுது ஆழ் மனது திறந்துடும், புற மனசெல்லாம் உடச்சி எரிஞ்சு போயிடும். ஆழ்மனம் திறக்கும் பொழுது ஒரு புத்துணர்வு பிறக்கும், உடம்பில் புதிய இரத்தத்தினுடைய ஒரு மாபெரும் பீரிட்டு இயக்குகின்ற ஒரு புதிய உணர்வு, ஆற்றல் பிறக்கும்.
அப்போ அவருக்கு நோயினுடைய தன்மை குறையுது. அதான் ஆழ்மனம் திறக்கும் பொழுது தான் ஆழ்ந்த சிரிப்பு வரும். ஆழ்ந்த சிரிப்பில் ஆழ்மனம் திறக்கிறது மாதிரி கடினமான துயரப்பட்டு அழுகிற பொழுதும் ஆழ்மனம் திறக்கும். அழுகை 3 விதத்தில் வரும். இன்னொருத்தருடைய துயரத்துக்காக அழுவது, உறவினர்களுடைய துடிப்புக்கு அழுவது, தானே அனுபவித்த துயரத்தை தாங்க முடியாமல் தத்தளித்து அழுவது. 3 விதத்தில் அழுக வரும். சிரிக்கும் பொழுது கூடி சிரிக்கணும், அழும் பொழுது தனித்து அழணும்னு இருக்கான். தனியை சிரித்தா பைத்தியம்னு உலகம் சொல்லும். உண்மையா இல்லையா? கூடி அழுதால் சபைக்கு பொருந்தாது, துக்க சபைன்னு மாறும். அதனால தான் தனித்து அழ வேண்டும், கூடி சிரிக்க வேண்டும் என்று ஒரு மனித விதியை நமக்கு உருவாக்கி வச்சாங்க. கடினமாக அழுகிற பொழுதும் நம்முடைய ஆழ் மனசு திறக்கு. தன்னுடைய பட்ட துயரத்தெல்லாம் மனம் திறந்து சொல்லி அழுவான். அந்த ஆழ்மனம் திறக்கிற பொழுது அதுக்கு காரணமாக இருந்த துயரத்துக்கு காரணமாக இருந்தவர்களையெல்லாம் அந்த ஆழ்மன சக்தியுடைய வலிமை ஆத்மாவை தொட்டு, அந்த ஆத்மா பிரபஞ்சத்தை தொட்டு, அந்த பிரபஞ்ச சக்தி காரணமானுடைய வாழ்க்கையை போய் தொற்றும். அப்போ அவன் பாதிக்கப்பட்டுருவான். அதனால்தான் அல்லலுற்று ஆற்றாது, கடினமான துயரத்தை பெற்று தாங்க ஆற்றாது தாங்க முடியாமல் அழுத கண்ணீர் அன்றோ, துயரப்பட்டு அழுத கண்ணீர் அல்லவா செல்வம் தேய்க்கும் படை. ஒரு அரசனுடைய செல்வத்தையும் தேய்ச்சிரும், படையும் கூட அழிச்சிரும்னா. பாண்டிய மன்னனுடைய படையும் அழிந்தது, செல்வமும் அழிந்தது, அரச ஆணையும் அழிந்தது கண்ணகியுடைய கண்ணீரால். அதனால் அழுகைக்குன்னு ஒரு சக்தி இருக்குது. அதை எல்லாருக்கும் வராது. அந்த அழுகை உண்மையிலேயே துயரப்பட்டவனுக்கு தான் வரும். பாதிப்படைந்தவனுடைய உள்மனசில் அந்த அழுகை வரும். அந்த வருத்தமும் வேதனையும் ஆன்மாவில் கலந்து அந்த ஆன்மா இறைவனை தொட்டு அதுக்கு ஒரு மறுதளிப்பான பலனை அந்த பிரபஞ்ச சக்தி கொடுக்கும். அது ஒரு விதைத்தல். அது ஒரு விதைத்தல். கடினமான வெயில், உணவு, பூமியில் இருக்கக்கூடிய நீர்நிலை ஈரச்சத்துக்களை எல்லாம் வெயிலில் ஆவியாகி ஆகாயத்தில் போய் தங்குது. குறிப்பிட்ட சில காலங்கள் ஆகாயத்தில் தங்கி அது ஒரு பருவத்தை அடைந்து அங்கே இருக்க முடியாத நிலையை பெற்று பூமியை நோக்கி பொழிகின்ற பொழுது அது மழையாக மாறுகிறது. ஆனால் பூமியில் கிடந்த நீர் தான் ஆவியாகி ஆகாயத்தில் சென்று விளைந்து பருவமாகி தாங்க முடியாத என்ற நிலையை பெற்று பூதலத்தில் விழுவதைப் போல இந்த பூலோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதனுடைய ஒவ்வொரு சிந்தனையும் ஒவ்வொரு எண்ணமும் அவனுடைய ஆழ்மனதில் இருக்கக்கூடிய மனவேதனைகளும் துடிப்புகளும் அவனுடைய சுவாச அலைகளிலே கலந்து பிரபஞ்ச சக்தியாகிய ஆகாயத்தில் போய் தங்கி இருக்கிறது. குறிப்பிட்ட காலம் கடந்து அது மீண்டும் மனிதனையே அடைகிறது. அதனால தான் நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க, நல்லதை எண்ணு, நல்லதை செய்யி, நல்லதையே சிந்தி. ஏன் நீ நல்லதை நினைத்தாலும் நல்லதை சிந்தித்தாலும் நல்லவைகளை செய்தாலும் அது இந்த ஆகாய சக்தியில் போய் தங்க போகிறது உண்மை. மீண்டும் உனக்கோ ஒரு சந்ததியர்களுக்கோ அந்த நன்மை மீண்டும் அனுபவிக்க பலனாக வரும் என்பதைத்தான் நமக்கு புண்ணியத்தின் விளைச்சலாக மகான்கள் நமக்கு சொன்னார்கள். அதனால் நல்லதை உணர்வதும் நல்லதை சிந்திப்பதும் நல்லதையே நினைப்பதும் மனிதனுடைய சந்ததிகள் வாழ்வதற்கு காரணமாக இருக்கும் என்று சொல்லிதான் நம்ம மனதை புனிதப்படுத்துவதற்கு பக்தி நெறிகள் உருவாக்கப்பட்டன. இந்த பக்தி காரிய பக்தி, கபட பக்தி, பரம பக்தி, 3 பக்தி இருக்கு. நான் இந்த காரியத்துக்காக வந்திருக்கிறேன் கருப்பசாமி, எங்களுக்கு கை தூக்கி விட்டு எங்களை வாழ வைக்கணும் ஐயா, எங்களால் முடிந்ததை உன் பாதத்துக்கு காணிக்கையாக வைக்கிறேன் அப்பான்னு சொல்லியிருக்கக்கூடிய பக்தர்கள் நிறைய பேர்கள். மனிதன் அப்படித்தான் இன்னைக்கு கடவுள்கிட்ட முறையீடுதான். அதுக்கு பேர் காரிய பக்தி. கலியுகத்தில் காரிய பக்தி இல்லாமல் எந்த மனிதனும் கடவுளை வணங்க முடியாது. ஆகையினால் அது குற்றம் மிகுந்த பக்தியே அல்ல, அது ஒரு மனம் நிறைந்த பக்தி தான், அது தவறில்லை. கபட பக்தி, கடவுளுங்கிற சக்தியை பற்றி ஏளனமாக நினைத்துக்கிட்டு கடவுள் வேஷம் போட்டுக்கிட்டு அந்த சக்திக்கு மாறாக நடந்து கொள்ளக்கூடிய தன்மையை
கபட பக்தி, ராவணன் கபட பக்தி, மகிஷாசூரன் கபட பக்தி, இப்படியெல்லாம் பற்பலவர்கள் கபட பக்தியில் இருந்தாங்க. சூரன் கபட பக்தி, இவங்களாம் கபட பக்தி கொண்டதுனால உலகத்தில் இழிவுபட்டு தன் வாழ்க்கையை முடித்து கொண்டவர்கள். உலகத்தினுடைய சாராம்சம் நல்லவருக்கும் தீயவருக்கும் இறப்பு என்பது சமந்தான். ஆனாலும் புகழோடு மறைந்தவர்களும் புகழற்று மறைந்தவர்களும் உலகில் உண்டு. மறைந்த பின்பு இந்த பூலோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புகழும் மனிதனுக்கு உண்டு. அதுவும் மனிதர்கள் இருக்கிறார்கள். இந்த மகான்கள், சித்தர்கள், யோகியர்கள், அவதார புருஷர்கள், சில நல்ல மனிதர்கள், உயர்ந்த தலைவர்கள் கூட இந்த உலகத்தில் பல பேர் உள்ளத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அது அவங்க செஞ்ச நன்மைகள், அவங்க விதைத்த நல்ல விதைகள். அடுத்து பரமபக்தி. எத்தனை கோடி செல்வம் இருந்தாலும் சரி, அத்தனை செல்வத்தையும் பெரிதாக நினைக்காம இறைவன் சக்தி ஒன்றே பிரதானம் என்று நினைத்து தன்னை ஆண்டவருக்காக சரணாகதிப்படுத்திக் கொள்ளுதல், இறைவனுக்காக சரணாகதிப்படுத்திக் கொள்ளுதல், தன் உடலை, தன் உணர்வை, தன் ஆத்மாவை, தன் மனதை இறைமயமாக்கி கொள்வதற்கு தன்னுடைய சுய கர்வங்களை எல்லாம் விட்டுவிட்டு தன்னை இறைமயமாக்கி கொள்ளுகின்ற பரந்த நிலை, பரம்பொருளின் மீது பற்று கொண்டவன் பரமபக்தன் என்பது பொருளாகும். அவங்க தான் நம்ம சித்தர்கள், யோகியர்கள், மகான்களெல்லாம். இப்படி இந்த பக்தி நெறியில் எத்தனையோ நன்மையான ஒழுக்கங்கள்லாம் நமக்கு அதிகமாக இருக்கிறது. அடுத்த நாளைய பேச்சில் நம்ம சித்துக்களை பற்றி பேசுவோம். இன்றைக்கி நம்முடைய பக்தியில் நம்முடைய மனதை செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் பக்தி நெறிக்கு மனம் முக்கியம் என்பதை பற்றி பேசியிருக்கிறோம். எப்பொழுதுமே நம்முடைய மனதை முழுமையாகவே இறைவன்கிட்ட செலுத்த வேண்டும், முழுமையாகவே நம்முடைய மனதை பக்திக்கு காணிக்கையாக்க வேண்டும், முழுமையாகவே நம்முடைய மனம் நிறைந்த உணர்வுகள் அதில் பங்கு கொள்ள வேண்டும். நம்முடைய மனதினுடைய பாங்கை, நம்முடைய மனதினுடைய லட்சியத்தை, மனதினுடைய நோக்கத்தை ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் என்று அலக்களிக்காமல் நம்முடைய மனதை நம்ம பாதுகாக்கணும். வீட்டில் ஒரு நினைவு, இறைவனுக்கு ஒரு நினைவு வேண்டாம். இறைவனை பற்றி மட்டுமே நினை. நீ நினைக்கிறத இறைவன் அங்கே நினைச்சிருவான், அது சரியாக போயிடும். இதுதான் கூடிய உண்மை. நீ எந்த இடத்திலேயே தோன்றி புகழோடு தோன்றுக, எந்த இடத்தில் எதற்காக தோன்றினாயோ அதை நீ புகழுடன் முடிக்க வேண்டும். அதுபோல நீ எதற்காக வந்தாயோ, எதற்காக நினைத்தாயோ அதில் உன் மனதை நீ முழுமையாக ஆட்படுத்த வேண்டும். உன் மனது ரொம்ப முக்கியம். மனதை பங்கு வைக்கக்கூடாது, பாங்குடன் இணைக்க வேண்டும். கடவுளை பற்றி நினைக்கின்ற பொழுது வேறொரு விஷயத்தை நினைக்கக்கூடாது. வேறொரு விஷயத்தை பற்றி நினைக்கும் பொழுது நீ கடவுளை பற்றி கூட நினைக்கலாம், அது தவறில்லை. ஏனென்றால் அந்த விஷயம் கடவுளால் தான் நடத்தப்படும், உன் மனதால் நடத்தப்பட போவது இல்லை. ஆனால் இறைவனை பற்றி நினைக்கின்ற பொழுது இன்னொரு விஷயத்தை நினைத்தால் அந்த விஷயம் இறைவனிடம் உன்னை செலுத்துவதே இல்லை, உன்னை கொண்டு போய் சேர்ப்பதே இல்லை. ஆகையினால் இறைவனை பற்றி நினைக்கின்ற பொழுது நீ இறைவனை மட்டுமே நினை. ஏனைய காரியங்களை நினைக்காதே, ஏனைய மனிதர்களை நினைக்காதே, ஏனைய எதிரிகளை நினைக்காதே, ஏனைய செயல்களை செல்வங்களை சிந்திக்காமல் இறைமயம் ஒன்றே பிரதானம் என்று நினைத்து விட்டால் நம் மனம் முழுமையடைந்து விட்டது என்பது பொருளாகும். ஆக மனசு மிக முக்கியம். அந்த மனதுக்குள் தான் இறைவன் வாழுகிறான் என்ற சக்தியும் முக்கியம். அதனால்தான் நம்ம கோயிலில் எப்பொழுதும் மாசிலா மனமே ஈசன் கோயில் என்னும் ஒரு தத்துவத்தை அடையாள சின்னமாக எங்கும் எழுதி வைத்திருப்போம். எப்பொழுதும் பேசி கொண்டிருப்போம், எப்பொழுதும் நாம் சொல்லுவோம். எல்லார் மனதையும் மாசற்ற நிலையில் வைத்து பேசற்கரிய தெய்வமாம் கருப்பசாமியை ஈசனாக நினைத்து நம் உள்ளத்தில் கோயில் கொண்டு வைத்து இந்த உலக வாழ்வை ஆனந்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அருள் வாக்கை தொடங்குவோம். வாழ்க, வணக்கம்.